சிந்தாமணிக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம முத்துமீனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம முத்துமீனா இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சு. அவங்களுக்கு ஒரு பக்கம் பணம் பரட்ட முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. கோர்ட்ல போய் ஜப்தியை தடுக்கலான்னு பார்த்தா அவங்க நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 10 நாள் லீவு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கிது. சரி, இவனையாவது பார்த்து பேசி ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு கருணை காட்டுப்பா, எங்களுக்கு கூட கொஞ்சம் நாளாவது டைம் கொடு, நாங்கள் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா இவனும் நம்மளை வேணுக்கும்னே அலக்கழிக்கிறான் அப்படின்ற விஷயம் முத்துமீனாவுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க இதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க என்ன செஞ்சாலும் அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆக தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இந்த விஷயத்தை போய் வீட்டில் போய் நம்ம முத்து சொல்கிறாரு, இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா, எல்லாமே நம்ம கைமீறி போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம மனோஜ் இருந்துக்கிட்டு நம்ம ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படணும், வீடை வித்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் பயங்கர கோவம். ஏன்டா எப்போ பார்த்தாலும் விற்கிறதுலே இருக்க, இன்னொரு தடவை இந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு பற்றி பேசுகிறேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாரு. ஆனாலும் இவங்களுக்கு இப்போ வேறு ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஓகேங்க, இப்போது நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லவும் அண்ணாமலை அப்படியே இடிஞ்சிட்டாரு. என்னப்பா சொல்கிறேன், நமக்கு வேறு எதுவுமே ஆப்ஷன் கிடையாதா, நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாதாப்பா அப்படின்ற மாதிரி முத்துவை பார்த்து கேட்குறாரு. அதற்கு முத்து இருந்துக்கிட்டு, இல்லைப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அவன் கூட கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா கூட பரவாயில்லப்பா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம இந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம், ஆனால் அவன் டைம் கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை, அவன் வீடை விற்கணும் அந்த ஒரு நோக்கத்துக்கு அவன் வந்துட்டான்ப்பா, அதனால நம்மளை வேணுக்கும்னே கார்னர் பண்ணுறான், ஸோ நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்ம எதற்காக 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும், நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, அவங்க வர்றதுக்குள்ளே நம்மளாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளை வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறத விட அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறது தான்ப்பா கரெக்டாக இருக்கும், எல்லாரும் அவங்கவுங்க ட்ரெஸ் துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நம்ம இந்த வீட்டில் இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை எல்லார்ட்டையும் சொல்ல, ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு சோக கடலில் இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இதுதான் அவங்களுக்கு பெரிய சொர்க்கமாக இருந்தது, இதில் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க இப்போது இதில் பல கஷ்டங்களை அனுபவிச்சுருக்காங்க. அண்ட் அந்த வீடு அவங்களுக்கு நிறையா மெமரிஸை கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது அந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களோட மனசெல்லாம் போட்டு அடிக்குது. என்னடா செய்ய, இப்படி ஆகிப்போச்சு இந்த மனோஜ் போட்டவனால அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் இதில் வருத்தமே இல்லாத ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் தான். மனோஜை பற்றி நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும். இந்த நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவன்தான் ஒரு முக்கிய குற்றவாளி, ஒரு காரணக்கர்த்தா. நடக்கிற இப்போ பிரச்சனைங்க, இந்த பிரச்சனை இல்லைங்க, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் முக்கியமான காரணமாக இருப்பான் அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சீக்கிரமே இவனுக்கு ஒரு முடிவுரை எழுதணும் அப்படின்றது தான் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம். ஸோ இப்போ அது நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்க எல்லாரும் துணிமணி எடுத்து வச்சுட்டு ரொம்ப சோகமாக கிளம்புறாங்க, கையில் பேக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் பேக் எடுத்துகிட்டு அவங்க இப்போ நேரம் எங்கே போகிறாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகலாம், கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேராக கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலில் போய் உட்காந்துருக்குறாங்க. கோயிலில் எல்லாரும் இவங்க ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க. என்னடா இது, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா, நல்லா வாழ்ந்த குடும்பமாச்சே, ஏன் இங்கே உட்காந்துருக்குறாங்க, எதுவும் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள விசாரிக்கும் போது அவங்களோட மனசு பார்த்திங்கன்னா போட்டு அடிக்குது. என்னடா அது இப்படி ஆகிப்போச்சே, நம்ம வீடு நம்ம கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப பரிதவிச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ கடைசியாக அவங்க எங்கே போகணும் அப்படின்னா மீனாவோட வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். மீனா பார்த்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அங்கே போகலாம். ஆனால் அங்கே என்ன சிக்கல் அப்படின்னா 2 பேருக்கு மேலே அந்த வீட்டில் தங்க முடியாது. அதாவது ஆல்ரெடி அங்கே 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்யாவும் இருக்காரு, அவங்க அம்மாவும் இருக்காரு, அது போக இன்னும் 2 பேர் தான் தங்க முடியும். அண்ட் இன்னொரு ரூம் இருக்குது, ஸோ அதில் ஒரு 2 பேர் தங்க முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் தங்க முடியுமே தவிர்த்து இவங்க நினைக்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக மனோஜ், சுருதி அண்ட் பார்த்தீங்கன்னா ரவி இப்படி எல்லாருமே போய் தங்குறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். என்ன செய்ய போகிறாங்க, இப்போ மீனா பக்கத்தில் ஒரு வீடு வாடகை கூட பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல யோசனைகள் கொடுப்பாங்க. பட் இது எல்லாத்துக்கும் அவங்களோட மனசு ஒத்துழைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். அண்ட் இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சா நேராக போய் மனோஜை பார்த்து, மனோஜ் நீ எதுக்கு மனோஜ் இவங்க கூட கடந்து கஷ்டப்படுற, வா நீ என் வீட்டில் தங்கிக்கோ, என் வீட்டில் ஏசி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நீ இங்கே தங்கணும்
பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது மனோஜ், நீ வந்து ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவங்க செய்வாங்க. ஏன்னா எப்படா மனோஜை இவங்க கிட்ட இருந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணி வலிமேல் விழி வச்சு காத்திருக்கிறாங்க. அப்படின்றதுனால இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவங்க தவற விட மாட்டாங்க. ஏன்னா விஜயாவும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி மனோஜ்க்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மனோஜ் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னா தன்னோட சொகுசு வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுப்பார். அதாவது ரோகிணி கூட போகிறதுக்கு தான் அவர் வந்து முடிவு பண்ணுவாரே தவிர்த்து நம்ம எதற்காக கஷ்டப்படணும், நம்ம கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம வந்து பணம் வாங்கியிருக்கோம் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காகலாம் நம்ம வந்து வீடு இல்லாமல் இருக்கணுமா, அப்படிலாம் இருக்க முடியாது. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூட போகிறதுக்கு 199% வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இவன் தான் மனுஷனே கிடையாது. மனுஷனாக இருந்தால் மட்டும்தானே இந்த குடும்பத்து கூட இருந்து இந்த குடும்பத்தோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். இவன் தான் மனுஷ பையிலே கிடையாது. இவன் வந்து ஒரு தற்கூரி பைய. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனோட சுயநலம் அவனோட பொதுநலம் அவனுக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவன் அடுத்து என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நீங்கள் வேணா இங்கே இருங்க, நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி கூட போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அப்படி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மீனாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் முத்து அண்ட் மீனா இவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி அவங்க 2 பேரை தலைகீழ தூக்கி வச்சுருந்தாங்க நம்ம விஜயா. அண்ட் இப்போ ரோகிணியை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் ரோகிணியை தூக்கி கீழே போட்டதுக்கப்புறம் மனோஜ் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனோஜை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மனோஜ் பண்ண விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் மனோஜை கீழே தூக்கி போட்டுருவாங்க அண்ட் முத்து மீனாவை தூக்கி தலையில் வச்சுக்கிடுவாங்க. இதுதான் விஜயாவோட குணம். அவங்களோட குணம் எப்பயுமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யார் பணக்காரங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக தான் அவங்க இருந்திருக்காங்க. இப்போ மட்டும் கிடையாது, ஆரம்பத்திலேருந்து விஜயாவோட கேரக்டர் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. பணம் அப்படின்னா பிணம்னு வாய் பழக்கமோ இல்லையோ நம்ம விஜயா வாய் பழப்பாங்க அப்படின்றத நம்மளே பலமுறை சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட குணம் என்ன இவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் என்னடா செய்கிறது அப்படின்னு தானே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்க்கலாங்க விஜயா இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்க. ஒருவேளை சுருதியோட வீட்டிலேருந்து கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஹெல்ப் பண்ணால் அதை வந்து கடனாக கூட ஏற்றுக்கிறலாம். இல்லை அப்படியா இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்ஷன்லாம் இருக்குது. இவங்ககிட்ட ஆப்ஷன் இல்லாமலாம் இல்லை, இவங்ககிட்ட நல்ல நல்ல ஆப்ஷன் இருந்தது. என்னென்ன ஆப்ஷன் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபினான்சியரை பிடிச்சி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா தேவை, எங்ககிட்ட 2 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நான் உங்ககிட்ட கொடுக்குறோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த வீடு இப்போ கடனில் இருக்குது, அவங்களுக்கு நாங்கள் 38 லட்ச ரூபா கொடுக்கணும், நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா கொடுங்க. ஸோ அந்த வீட்டை வாங்கி அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கி நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினான்சியர் கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்க வந்து இல்லைப்பா அப்போல்லாம் முடியாதுப்பா, அப்போல்லாம் பண்ண முடியாது, நாங்கள் இதுக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களோட தொழிலே அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கான சொல்யூஷனை தான் தேடணுமே தவிர்த்து போய் வந்து இவங்க கூட சண்டை போட்டால் இந்த விஷயம் நடந்துடும், அவங்க கூட வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் இந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறத எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஒரு முத்து மீனா சேர்ந்து ஒரு தவறான முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். 2 பேரும் சேர்ந்து நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது, நல்ல முடிவு எடுக்க வேண்டிய இடங்கள் நிறையா இருந்தாலும் இவங்க எடுத்த முடிவு 100க்கு 100 தவறான முடிவு அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும். ஒரு ஃபினான்சியரை பார்க்கணும், அவனை போய் விரட்டி பார்க்குறாங்க, நீ எங்கே இருக்க நாங்கள் வர்றோம் சொல்லி அவன் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் தேடி தேடி போய் அவன்கிட்ட போய் பார்த்து பேசி ஸோ எல்லாமே பண்ணுறாங்களே தவிர்த்து அதை தாண்டி வேற ஒரு என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத இவங்க யோசிக்கலை. மனோஜும் ஒரு ஐடியா சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விற்றுருவான், விற்றுட்டு அதிலிருந்து வர பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு மிச்ச பணத்தை நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ என்னதான் அவன் முட்டாளாக இருந்தாலும் அவன் சொன்ன விஷயத்தை வந்து கொஞ்சம் யோசிச்சு எதுக்காக வீட்டை விற்கணும், இன்னொரு ஃபினான்சியர்கிட்ட இதே மாதிரி கடன் வாங்கலாமே 50 லட்ச ரூபா வீட்டை வச்சு, ஏன்னா அந்த வீடோட மதிப்பு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்றதுனால ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு அவங்க யாரும் தயங்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை அழகாக செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் அதை யாருமே யோசிக்கலை அப்படின்றது கதையோட லாஜிக்கில் இடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, இது ஒரு பக்கம் அழகாக போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ யார் ஹெல்ப் பண்ணுவா, நம்ம முத்து மீனாவோட வீட்டை மீட்கிறதுக்கு யார் உதவி செய்வா? ஏன்னா அண்ணாமலை சொல்லிட்டாரு அது முத்து மீனாக்கு தான் சொந்தம், இதுக்கப்புறம் உனக்கும் மண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடை மீட்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர ரொம்பவே முக்கியமான விஷயம். சரி, இப்போ இந்த வீடை மீட்கிறதுக்கு யார் உதவி செய்வா? 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று சிந்தாமணியோட கணவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து சிந்தாமணி பண்ணுற பல தப்புகளில் சிந்தாமணிக்கு எதிராக நின்றுருக்காரு, சிந்தாமணி பண்ணுறது தப்பு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு.
ஸோ பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கு எதிராகவே நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர் நினச்சார் அப்படின்னா அந்த வீட்டை மீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சத்யா அப்படின்னு சொல்லி வரும்போது இவர் வந்து விசாரிச்சிருப்பார், சிந்தாமணியை பற்றின விஷயங்களை விசாரிக்கும் போது சிந்தாமணியே சத்யா பற்றி இப்படி குறைகளை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் அவருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மீனா வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டா, இவளை எதிர்த்து நின்ற எலெக்ஷனில் மீனா ஜெயிச்சிட்டான்றதுனால ஒரு வன்மத்தை கக்கணும் அப்படின்றதுக்காக சத்யா மேலே இப்படி ஒரு பழியை சுமத்தி அவள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் சும்மா இருப்பாரான்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவர் சும்மா இருக்க மாட்டார். சத்யாவுக்கும் அவரோட பொண்ணுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைப்பார். ஏன்னா அவரோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக தன்னோட பொண்ணும் நல்லா இருக்கணும், தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். விஜயா மாதிரி கிடையாது, சிந்தாமணி மாதிரி கிடையாது. சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயம் வேணும், அது எப்படி வேணும், எப்படியாவது வேணும், எனக்கு அந்த விஷயம் வேணும் அப்படின்னு இருக்கிற கேரக்டரை தாண்டி இவர் என்ன செய்ய போகிறாரு? ஏன்னா இவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முடிவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவரால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் நிச்சயமாக இந்த வீடை வந்து மீட்டு கொடுக்கறதுக்கு அவர் ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, அப்படி அவரை விட்டால் வேறு யார் இருக்கா? அவரை விட்டால் அடுத்த ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும். இங்கே எப்போல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குதோ அப்போல்லாம் கரெக்டான நேரத்தில் கன் மாதிரி வந்து நிற்பாங்க நம்ம பாட்டி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறது, பாட்டி காதுக்கு போயிருக்குது. யாரோ ஒரு ஆள் பாட்டிக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, ஏன் நம்ம மீனாவே சொல்லியிருக்கிறாங்க, அல்லது முத்து, நம்ம யாரோ வீட்டிலேருந்து ஒரு ஆள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாட்டி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களும் பணம் வச்சுருக்கிறாங்க, அவங்ககிட்ட பணம் இல்லாமல் இல்லை. ஸோ அவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா பணத்தை கூட்டு வந்துட்டு, டே அண்ணாமலை, நான் என்ன செத்தாடா போயிட்டேன், நீ என்கிட்ட இந்த உதவியை கேட்டுக்கலாமேடா, நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் எப்போயாவது சொல்லியிருக்கேனா? எப்போவுமே உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சதில்லை அண்ணாமலை. நீ ஏன் அண்ணாமலை நீ வந்து என்கிட்ட கேட்கல, ஏன் உனக்கு வந்து எங்ககிட்ட கேட்கணும்னு தோணலை, ஏன் அண்ணாமலை நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்கும்போது பாட்டிக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பதில் சொல்லுவாங்க? நாளைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தப்பயே பாட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணி, பாட்டி இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதற்கான சொல்யூஷன் உங்களால் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தா நிச்சயமாக பாட்டி வந்து அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கேட்காம விட்டது ஒட்டுமொத்தமாக இவங்களோட தப்பு. பாட்டி வந்து எப்பயுமே இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எல்லா விஷயமும் இந்த குடும்பத்துக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போவும் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னு பாட்டி வந்து இந்த வீட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறபோது இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நிச்சயமாக பாட்டி வந்து முன்னாடி நின்றுருப்பாங்க. டே என்னடா பிரச்சனை, உனக்கு நான் இருக்கேன்டா, இந்தாடா பணம், ஒரு 38 லட்ச ரூபா தானே வேணும், என்ன பத்தலையா, இந்த லேண்டை அது சும்மா தானே கிடக்கு, இங்கே நீ இருக்கிற வீடை விட அங்கே லேண்ட் எனக்கு முக்கியமா, நீ வித்துரு, நான் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி அதையும் செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ ஒன்று பாட்டி மூலியமாக நடக்கணும், இல்லை அப்படின்னா சத்யா விரும்புகிற அந்த பொண்ணு மூலியமாக நடக்கணும். இந்த 2 பேர் தான் எடுத்து நடத்த போகிறாங்க இந்த குடும்பத்துக்கு. மொத்தமாக காவலா அண்ட் இவங்களுக்கு இவ தேவையை வந்து பூர்த்தி செய்ய போகிறது இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் தான். ஸோ யார் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள், பார்க்கலாம் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணியோட கனவுகள் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு இந்த வீட்டை மீட்டு அதை ஒரு நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்றதான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்க பிஸ்னஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய பிஸ்னஸ் ஆரம்பத்துலேருந்தே இதுதான். ஒரு பக்கம் பூ வியாபாரம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பழைய வீடெல்லாம் வாங்கி விற்கிறது தான் என்னோடய மெயின் பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட முழு மூச்சாக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு வந்து அதிக பணம் கொடுக்குறது அப்படின்னா அந்த ஒரு விஷயந்தான், அந்த ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ், அந்த ஒரு இடத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக நான் அந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்றத அவர் வந்து எடுத்து சொல்லலாம். ஸோ இதுதான் அவங்களோட எண்ணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவங்க இந்த வீடை வந்து எப்படியாவது தன் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக துடிக்கிறாங்க. அப்படின்னா அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இவங்களோட ஒட்டுமொத்த பிஸ்னஸே அதை நம்பி தான் இருக்குது. ஒன்று வீடு, இன்னொன்று பூ. இப்போ பூ வந்து மீனா வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, பூ இனிமேல் எனக்கு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அடுத்து இந்த பிஸ்னஸ் என்ன பழி வாங்கணும், ஏன்னா இதில் முழுக்க அவங்களோட எண்ணம் வந்து பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் தாங்க. அவங்க வந்து அந்த வீடை வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. மீனாவை பழி வாங்கணும்.
மீனா முத்து வீடு இல்லாமல் நடுத்தருவில் நிற்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இங்கே பிரதானமாக மேலோங்கி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன செய்ய போகிறாங்க? ஏன் அப்படின்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரிய போய் தான் சிந்தாமணி வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களை வந்து நிர்கதியாக நிற்க வைக்கணும். நிர்கதியானா வீடு வாசல் எதுவுமே கிடையாது, யாரா நீங்கள் அநாத பயலுகளா அப்படின்ற மாதிரி நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மெயின் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அவங்க பண்ணதோட நோக்கம் என்ன அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதற்கான விளைவுகள் என்ன அப்படின்றதும் நல்லா தெரியும். அந்த விளைவுகளை அவங்க தான் சரி செய்யணும். அவங்க தான் அந்த விளைவுகளுக்கு வந்து பதில் சொல்லணும். ஏன்னா அவங்கள தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது. இந்த விளைவுகள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான ஆள் மனோஜ் தான் இது எல்லாத்துக்கும் காரணமான ஒரு காரணகத்தா. அவன் அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதே ஒரு பெரிய தப்பு. அவன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க விடவே கூடாது. முதல்ல நீ வெளியே போடா. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? நீ யாரா? முதல்ல நீ யாரு அப்படின்ற விஷயத்த கேட்கணும். ஏன்னா இவனை வந்து அந்த வீட்டுக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டான், அவங்க அப்பாவுக்கும் விசுவாசம் இருக்க மாட்டான், சுயநலம் மட்டும்தான். சரி, ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா ஒரு விஷயம் தப்பான ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா, அம்மா நீ இப்படி பண்ணாத, இது தப்பு, இப்படி பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் வரும். ஏன்னா அத்தனை டிகிரி நான் பேருக்கு பின்னாடி ஏபிசிடி எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பான். அந்த விசிட்டிங் கார்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏபிசிடியில் இருக்கிற எல்லா லெட்டரையும் அவன் போட்டு வச்சுருப்பான். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு படிச்சிருக்கே, கொஞ்சம் கூட மண்டையில் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன மனுஷ பயடா நீ அப்படின்றத அந்த இடத்துல எல்லாரும் கேட்டுருக்கணும். ஆனால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவனை வந்து கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை. கேட்பார் இல்லாமல் தான் இவன் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவனை கேட்கறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் நம்மளை கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இருக்குது. ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவன் கேள்வி கேட்பான். ஆள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த கேள்வி வந்து இவனை கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இவன் இப்படிலாம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஸோ பயம் வரும். ஓகே, இது நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்து இவன் பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்கும் விஜயா எவ்வளோ தூரத்துக்கு உடந்தையோ அதே உடந்தை அண்ணாமலை, முத்து, அந்த குடும்பமும் உடந்தை தான். ஏன்னா ஒரு சில தப்புகள் பண்ணும்போதே அவனை கண்டித்து மரியாதை அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அவன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டான். ஒவ்வொரு விஷயத்துலையும் பாவம் அண்ணன் மூத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பையன் அப்படின்னு சொல்லி இவங்க விட போய் தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை எவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிதுன்னா, யாரையுமே மதிக்காமல் அவனாக ஒரு விஷயம் செய்ய, அவனாக ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு வந்து இப்போ வீடே வந்து அவனால் போய் இவங்க எல்லாரும் நடுத்தருவில் நிற்கிற நிலைமைக்கு வந்திருக்குது. அப்படின்னா இதுக்கு மனோஜ் மட்டும் காரணம் கிடையாது. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஒரு முக்கிய காரணம். ஸோ இவன் வந்து தப்பு பண்ணுறாங்க, நிறையா தப்பு பண்ணியிருக்கான், எல்லாருக்குமே நல்லா தெரியும். அண்ட் தடவை அந்த 20 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, மற்ற பிரச்சனை எல்லாத்தையும் விடுங்க. அந்த 20 லட்ச ரூபா பிரச்சனை தெரிஞ்சப்பயே இவனை வந்து செருப்பால் அடித்து வீட்டை விட்டு வெளியே போட நாயே அப்படின்னு சொல்லி துரத்திருந்தானா இவனுக்கு வந்து அடுத்து ஒரு பயம் வந்திருக்கு. ஓகே, இந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த நம்ம பண்ணால் ஃபேக்ட் ஃபயர் ஆகுது, ஸோ இந்த விஷயத்த நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றது அவனுக்கு உணர்ந்திருப்பான். ஸோ இவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து 4 அப்புவாங்க. அப்படிச்சா ரைட்ரா, நீ பாட்டுக்கும் வேலையை பாரு, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. இதை தான் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. அன்னைக்கு அவங்க பண்ண விஷயங்கள் தான் இன்னைக்கு எல்லாமே எதிராக மாறி இருக்கு. அவன் பண்ணுற எல்லா தப்புக்கும் ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. அப்படின்னா அன்னைக்கு இவங்க பண்ண விஷயங்கள் தான் இன்னைக்கு பிரச்சனையாக மாறி இருக்குது. தவிர்த்து புதுசாலாம் அவன் பிரச்சனையை கொண்டு வரல. அவன் வந்து ஆல்ரெடி பிரச்சனை பிடிச்சவன் தான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும், அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக ஒரு ப்ராப்ளமோ அவன் கிரியேட் பண்ணலை. அவன் கிரியேட் பண்ணது எல்லாமே பழைய சீன் தான். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, மனோஜ் இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருந்தான் அப்படின்னா நிச்சயமாக இந்த குடும்பம் நல்லா இருக்காது, உருப்படாது. அண்ட் இந்த குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது அப்படின்றது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய உண்மை. ஸோ அதனால் நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மனோஜ் இந்த குடும்பத்திலேருந்து வெளியே துரத்தி விடுறது தான் அண்ணாமலைக்கும் நல்லது, முத்து, மீனா, ரவி சொல்கிறது எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா இந்த ஒரு மானங்கட்ட பயலை இவனை வச்சிருக்கும் போது ஸோ இவனால் என்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நஞ்ச பிரச்சனைகள் கிடையாதுங்க. இது ஒன்று இவனை வச்சு வர்ற புது பிரச்சனைகள் கிடையாது. இவனை வச்சு வர்ற பல பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இதுக்கப்புறம் இவன் பண்ண போகிற விஷயங்கள் ரொம்பவே கொடூரமாக இருக்கும். ஏன்னா அடுத்து ரோஹிணி கூட சேர்றதுக்கு பிளான் போட்டான்.
கண்டிப்பாக அடுத்து ரோஹிணி கூட சேர்ந்துக்கிருவான். இவங்க வந்து வீடு இல்லாமல் இருந்தால் என்ன, எனக்கு என்ன, நான் எதுக்கு அப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு வந்து என்னோட சந்தோஷம் முக்கியம். இவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக என்னாலலாம் வீடு இல்லாமல் இருக்க முடியாதுப்பா. நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நான் நல்லா இருப்பேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயத்த நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் அடுத்தடுத்து பண்ண போகிற விஷயங்கள் ரொம்பவே கொடூரமாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சீக்கிரமே இவனோட ஆட்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. அதை தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படா இவனோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டலாம், எப்படா இவனோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை. கண்டிப்பாக அண்ணாமலை இதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுப்பார், மனோஜை வீட்டை விட்டு துரத்துவார் அப்படின்ற நம்பிக்கை நிறையாவே இருக்குது. அந்த நம்பிக்கைக்காக தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் அதே நேரம் விஜயாவும் ரோஹிணி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து சொகுசாக வாழ்ந்தவங்க. நாளைக்கு போய் மீனா வீட்டில் இருக்கணும் அப்படின்னா இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் மனோஜ் வந்து ஏமா வாமா, நான் அவனை வந்து நல்லா பார்த்துக்கிறேம்மா, ரோஹிணி நம்மளை நல்லா பார்த்துக்குருவாமா அப்படின்னு சொல்லணும் சொன்னாங்கன்னா, அண்ட் ரோஹிணி அதை வாங்கத்த, உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், உங்களை தாங்கி 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 நான் நடக்க வைக்கிறேன், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேத்த உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். ஸோ ரோஹிணி அண்ட் மனோஜ், விஜயா இவங்க 3 பேருமே ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக இருப்பாங்க. அண்ணாமலை, முத்து, ரவி, சுருதி, ஸோ மீனா, முத்து இவங்க எல்லாரும் ஒரு தனி ஃபேமிலி ஆயிடுவாங்க. இந்த குடும்பம் பிரித்தாலும் சூழ்ச்சியில் சிந்தாமணி ஜெயிச்சிருவாங்க. இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை நிறைவேறுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாட்டி காப்பாற்றுவாங்களா, இல்லை அப்படின்னா சிந்தாமணியோட கணவர் காப்பாற்றுவாங்களா? ஸோ 2 பேத்தில் யாரோ ஒரு ஆள் உதவி செய்ய போகிறாங்க. அது யாராக இருந்தாலும் ரொம்ப நன்றி. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.